உங்களுக்குலாம் நான் 30 செகண்ட் டைம் தரேன். அதுக்குள்ள என்ன அடிச்சதுக்காக என்கிட்டயும் அம்மாட்டையும் சாரி கேட்டு ஓடி போயிருங்க. இல்ல என்னடா பண்ணுவேன்? அடிப்பேன். டிக்டாக், ஷேரிட் மாதிரியான ஒரு புது ஆப். இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே அவங்க உங்களுக்கு 50 ரூபா கொடுப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணீங்கன்னா அதுவும் உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. நீங்கள் இந்த ஆப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. நம்புறவங்க மட்டும் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த ஆப்புடைய லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இது நம்முடைய தனுஷ் ஃபேன்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் சதீஷ்குமார். யாரும் தனுஷ் ஃபேன்ஸ் ஃபேஸ்புக் பேஜ் வந்து லைக் பண்ணி உங்க இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க. அதை கிளிக் பண்ணி எல்லாரும் போயிட்டு நம்மளுடைய தனுஷ் ஃபேன்ஸ் ஃபேஸ்புக் பேஜ் வந்து லைக் பண்ணி வச்சுங்க. செம்மையான அப்டேட்லாம் வந்து வந்துட்டே இருக்குது. நம்ம தனுஷ்னாவை பற்றி தனுஷ் ரசிகர்கள் எல்லாமே இப்போ மகிழ்ச்சியாக இருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 10 பொங்கலை வந்து முன்னி பேட்டா திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் இன்னமும் 15 நாட்களை தாண்டி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குது. இந்த படம் வசூல்லையும் உலக அளவில் பல சாதனைகளை செஞ்சுருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி, இளமையான ரஜினி பேட்டா படத்தில் வந்து நடிச்சிருந்தார். இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் வந்து மெகா ஹிட் ஆகிடுச்சு. இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சு யாருன்னு கேட்டிங்கன்னா அனிருத். இப்படி ஒரு சூப்பரான படத்தை வந்து தந்ததுக்காக கார்த்திக் சுப்ராஜை வந்து ரசிகர்களை வந்து புகழ்ந்து தள்ளிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டை திரைப்படத்துடைய வெற்றியை வந்து நேற்று காசி தியேட்டரில் வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க. இதில் வந்து கார்த்திக் சுப்ராஜும் வந்து கலந்துட்டு இருந்தார். அவரும் ரசிகர்கள் கூட பேட்டை படத்தை பார்த்துட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருந்தார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேட்டை திரைப்படம் வந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கிறத கேக் வெட்டி கொண்டாடினாங்க. அப்போ வந்து செய்தியாளர்களை சந்தித்த கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அடுத்து வந்து எப்போ ரஜினி சாரை வச்சு இயக்க போகிறீங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் கொஸ்டின் கேட்டாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து தனுஷை வச்சு தான் படம் இயக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேட்டா படத்துக்கு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருந்தது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தனுஷ்னாவை வச்சு தான் இயக்க போகிறாரு. கார்த்திக் சுப்ராஜுடைய இந்த அறிவிப்பை கேட்டு தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து குதூகலமாயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ்னா வந்து வெற்றிமான இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா அசுரன் படம் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு இசையமைக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஜிவி பிரகாஷ். இந்நிலையில் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து வடச்சென்னை படம் வந்து நடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 படங்களும் இருக்குது நம்ம தனுஷ்னா நடிக்கிறதுக்காக. ஏற்கனவே வந்து நம்ம தனுஷ்னா வந்து பவர் பாண்டி படத்தை வந்து இயக்க இருந்தார். அதுக்கப்புறம் இன்னொரு படம் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் வந்து உருவாக போகுது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நட்சத்திர பட்டாளமே இருக்காங்க. இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு தான் வந்து கார்த்திக் சுப்ராஜோட வந்து இணைய வரா இல்லை ஃபர்ஸ்ட்லேயே வந்து நடிச்சிட்டு வரா அப்படின்னு வந்து இன்னும் எந்த நியூஸும் வரல.